ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி வைக்க போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தக்காளி விட ஒரு 6-7 பழம் மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஈஸியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ராவல் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க தக்காளி சட்னி வந்து. ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டரை கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியும் பூண்டு ஆட் பண்ணிடணுங்க. ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை திருவிட்டு இதையும் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சியும் பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனால் பிறகு தான் நம்ம எல்லாம் ஆட் பண்ணணுங்க. அப்போ தானே சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க. வரமிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயங்க 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வரமிளகா வந்து நம்ம எடுத்துடணுங்க. அதிலே போட்டு நம்ம வறுத்துட்டு இருந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகிரும். சட்னி வந்து கலராக இருக்காது. இங்கே இது கூட காஷ்மீர் மிளகா போட்டுருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் லாஸ்ட்டில் வந்து காஷ்மீர் மிளகா பொடி போட போகிறேன் கலருக்காண்டி. ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ வரமிளகா வந்து நல்லா வறுத்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துட்டோம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் வந்து நல்லா நீளமாட்டு கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கி அரைச்சிக்கோங்க. சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம உடம்புலையும் சேருங்க. கால்சத்துக்கு போடும்போது புறக்கி எடுத்து தூர போட்டுருவாங்க குழந்தையெல்லாம். அதனால் நம்ம சட்னிக்கு வதக்கும் போதே கொஞ்சம் போட்டு வதக்கி அரைச்சிட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்தும் பண்ணலாம் சட்னி. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம். மல்லித்தழை, புதினா தழை போட்டு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க சட்னி வந்து. வதங்கட்டும். இப்போ இட்லிக்கு வந்து கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். சட்னி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு இடப்ப இட்லிக்கும் ஊற்றி வச்சா சீக்கிரமாக ரெடி ஆயிடுங்க. நைட்லேயே மாவு அரைச்சி வச்சுட்டேன். மாவு ஆட் பண்ணிடலாம். ராகி வந்து நிறைய போடக்கூடாதுங்க. ஒரு டம்ளர் போடணும். ஒரு தனி ராகியை நம்ம போட்டு அரைச்சோம்னா மூளை வேதி இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய ராகி போட்டால் ஒத்துக்கொள்ளாது. அதனால் அரிசி 2 டம்ளர், உளுந்து 1 டம்ளர், அப்புறமா ராகி 1 டம்ளர் அப்படியே ஆட் பண்ணுங்கள். சோளம், கம்பு
எல்லாமே ஒவ்வொரு டம்ளர் ஆட் பண்ணுங்கள், ஒன்றும் செய்யாது. ஒரே இடியாட்டு ஒரே ராகியில் போட்டிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். அடிக்கடி போடும்போது உடம்பு வந்து பாதிக்குங்க. தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க. இட்லிக்கு ஊற்றி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், நான் அப்புறமா எடுத்துடலாம். ரெடி ஆகட்டும் இட்லி. சட்னி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடிங்க. ஆப்ஷன் தான், நீங்கள் கலர் தேவையில்லை அப்படின்னா அப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ வர மிளகாவும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். வர நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஆற விட்டு அரைச்சிக்கலாம். சட்னிக்கு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அரைச்சி எடுத்தாச்சு, நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது தாளசம் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணிவிட்டு ட்ராவல் போனோம்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. வீட்டில் நம்ம உடனே சாப்பிடாத இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் குறைய ஊற்றிக்கோங்க. தாளசத்துக்கு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ மிளகாய் ஒரு 1/2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சு சட்னி ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா டப்புன்னு வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். சட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இட்லி நல்லா வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இட்லி வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பொடியிலையும் ஒட்டாமல் நல்லா சாப்பிட்டாட்டு கஞ்சி மாதிரி ராகி இட்லி ரெடிங்க. சூப்பராகிட்டு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராகிட்டு ராகி இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.